ஹாய் கைஸ். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் போடுற வேகன்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகணும்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற கிராஜுவேட்ஸ், ஐடிஐ, டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஏற்கனவே படித்து முடித்து வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கிராஜுவேட்ஸ்க்கு, ஐடிஐ, டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம எந்த வேகன்சி பார்க்க போகிறோம்னா லா கிராஜுவேட்டுக்கான வேகன்சி. இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஒரு கம்பெனி. இவங்க 9 வேகன்சி லா கிராஜுவேட்ஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளாட் 2025 இதில் ரெஜிஸ்டர் பண்ணி எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். 1 இயர் ட்ரைனிங் இருக்குது. ட்ரைனிங் முடிஞ்சப்பறம் உங்களோட வேலை கன்ஃபார்ம் ஆகும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் 3 இயர்ஸ் எல்எல்பி படிச்சிருக்கணும். 60%க்கு மேலே மார்க் வாங்கியிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 28 இயர்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கான காம்பன்சேஷன் 40,000ன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வீஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டிங்கன்னா ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டு கேட்டிருக்காங்க. இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 5 lakhs rupees, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 2,50,000 rupees. இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு 500 rupees நான் ரீஃபண்டபிள் ஃபீஸாக கேட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த ஃபீஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மென்ஸ்க்கெல்லாம் இந்த கேட்டகரிக்கெல்லாம் கிடையாது. இந்த ஃபீஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் நீங்கள் போய் டீட்டெயிலாக படிக்கணுன்றதுக்காக கீழே வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்கேன். செலெக்ஷன் ப்ராசஸ் இது பார்த்தீங்கன்னா கிளாட் 2025ல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எலிஜிபிளாக இருக்கணும். அவங்கள தான் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கே எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்ட அப்புறம் என்னென்ன வெரிஃபை பண்ணுவாங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. பிஹேவியரல் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு குரூப் டிஸ்கஷனும் இருக்குது, பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. நீங்கள் மெடிக்கலாக ஃபிட்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி கிளாட் 2025 எலிஜிபிலிட்டி ஒருவேளை 2024லையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ பண்ணியிருந்தா அது வேலிட் கிடையாது. 2025 மாத்திரம்தான் வேலிட். அவங்க தான் இதை அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளாட் 2025 இதை எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுன்றதுக்கான ஒரு வெப்சைட் அட்ரஸை நான் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஓப்பனாக இருக்கும்னா 15th October 2024 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ இதில் தாராளமாக எல்எல்பி படித்தவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதி எலிஜிபிள் ஆயிட்டிங்கன்னா உங்களை இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் பவர் கிரிட்டில் எப்போலேருந்து ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னா 7th November தான் ஓப்பன் ஆகுது. 27th November க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு என்னோடய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கிளாட் 2025 ரோல் நம்பரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த அப்ளிகேஷனையே போட முடியும். கிளாட் 2025 அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் இதையெல்லாம் கடைசி வரைக்கும் உங்கள் கையில் நீங்கள் வச்சுருங்க. அது இன்டர்வியூ வரைக்கும் தேவைப்படும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே நான் இங்கே கீழே கொடுத்துருக்குற http://www.powergrid.in இதில் 7th Novemberலேருந்து 27th Novemberக்குள்ளே போய் அப்ளை பண்ணிவிடுங்க. என்னென்ன டாக்குமெண்ட் ஸ்கேன் காப்பி வச்சுருக்கணும்னு நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக சொன்னோன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கலராக இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். அது 50 kbக்குள்ளே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. உங்கள் சிக்னேச்சர் ப்ளூலேயோ பிளாக் இங்க்லேயோ பண்ணுங்கள். ரன்னிங்கில் இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. ஒரு 50 kbக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு 10th மார்க் ஷீட்டு இல்லை பர்த் சர்டிஃபிகேட் அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அது ஒரு 3 MBக்குள்ளே. குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரே பிடிஎஃபாக 10 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இப்போ கவர்மெண்ட்லேயோ இல்லை பிஎஸ்சிலையோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்னா ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் உங்களோட ப்ரெசன்ட் எம்ப்ளாயர்லேருந்து. அது ஒரு 3 MBக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுவும் ஒரு 3 MBக்குள்ளே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதேமாரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு, அதுமாரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒரு 3 MBக்குள்ளே ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி கிளாட் 2025 எலிஜிபிலிட்டி
ரோல் நம்பர் இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு 7th நவம்பர் டு 27th நவம்பருக்குள்ள www.powergrid.in இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும்.